ஹாய், வெல்கம் டு அர்ஷி டாட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரோட்டா செய்யலாம் வாங்க. அதுக்கு நான் 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு பசைஞ்சு வச்சுருக்கேன். இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற விடுவோம். இப்போ மாவு 1/2 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. இப்போ திரும்பி இன்னொரு வாட்டி பிசைஞ்சிக்கலாம் வாங்க. மாவை நான் 10 நிமிஷமாக பரட்டிகிட்ருக்கேன். இது கூட கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் நம்ம பேடா போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா மாவு ஒரு 1/2 மணி நேரமாக நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ நான் பேடா போட்டுக்க போகிறேன். பேடா போடுறதுக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன். மாவு பேடா போட்டு வச்சுருக்கேன். இதில் ஆயில் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் ஊற விடுவோம். நான் பேடா போட்டு எண்ணெய் ஊற்றி 20 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு. இப்போ இதை வீசிக்கலாம் வாங்க. பேடா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை கல்லில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு வீசிக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கணும். நம்ம வீசி உருட்டி வச்சுருக்க மாவை நம்ம இப்போ தேய்ச்சிக்கலாம் வாங்க. கையிலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி இது பண்ணியிருக்கேன். கல் காய வச்சுருக்கேன். கல் காஞ்ச உடனே நம்ம பரோட்டா வீசி போட்டுக்கலாம். இப்போ கல் காஞ்சிச்சு, நான் பரோட்டா போட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா விட்டுக்கலாம். ஒரு 4 நிமிஷம் நல்லா அந்த பக்கம் வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 4 நிமிஷம் ஊற்றின பிறகு திரும்பி எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ திருப்பிட்டு இந்த பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ வெந்துடுச்சு. அடிக்க போகிறேன் நான் பரோட்டாவை. 2 பரோட்டா சேர்த்து அடிச்சிருக்கேன். பார்த்தீங்களா இப்படி லேயர் மாதிரி வந்தது. பாருங்கள், நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு. பரோட்டா ரெடி, சாப்பிட வாங்க. பரோட்டா சால்னா ரெடி, சாப்பிட வாங்க.